வழக்கம். அதன்படி தற்போது தங்களை பற்றி கேள்விப்பட்டு இங்கு நாங்கள் வந்திருக்கிறோம். மறுக்காமல் சில மாதங்கள் எங்கள் ஊரில் தங்கியிருந்து சத் விஷயங்களை எங்கள் மாணாக்கர்களுக்கு தாங்கள் போதிக்க வேண்டும் சுவாமி. தாங்கள் தங்கியிருப்பதற்கு வேண்டிய அனைத்து வசதிகளையும் நாங்கள் செய்து தருகிறோம் சுவாமி. தங்கள் சம்மதம் கிடைத்ததென்றால் நாங்கள் மிகவும் பாக்கியம் பெற்றவர்களாவோம். இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த கௌரவம் அடியேனுக்கு அளிக்கப்பட்டது பகவத் சங்கல்பமே. எனவே அடியேனுக்கு பூர்ண சம்மதம். ஆனால் ஒரு விண்ணப்பம். சொல்லுங்கள் சுவாமி. அடியேனால் பலகாலம் அங்கு தங்கியிருக்க இயலாது. எனவே என்னோடு இந்த பாடசாலையில் பயிலும் ஒரு சிறந்த மாணவனும் உடன் வருவான். அடியேன் அங்கிருந்து புறப்பட்டு வந்தவுடன் என் திறமை மிக்க மாணவன் தங்கள் மாணவர்களுக்கு வேத பாடங்களை நடத்துவான். அதனால் உங்கள் மாணவர்கள் நிச்சயம் ஏற்றமே பெறுவார்கள் என்பது உறுதி. இதில் தங்களுக்கு ஏதேனும் ஆட்சேபனை இருக்கிறதா? இதில் ஆட்சேபனைக்கு என்ன இருக்கிறது சுவாமி? மிகவும் விஷயம் தெரிந்த தாங்கள் ஒரு விருப்பம் தெரிவிக்கிறீர்கள் என்றால் அதில் விசேஷ காரணம் ஏதேனும் இருக்கும். தாங்கள் வர சம்மதம் தந்து விட்டீர்கள் என்பதே எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி. நல்லது. வரும் வியாச பூஜை திருநாள் முடிந்து அடியேன் தங்கள் ஊர் வருகிறேன். தாங்கள் வரும் நாளை நாங்கள் அனைவரும் எதிர்பார்த்து காத்திருப்போம். நாங்கள் புறப்படுகிறோம். சரி, வாருங்கள். வருகிறோம். மாணவ மணிகளே, சற்று முன் நடந்த உரையாடலை கேட்டிருப்பீர்கள். அதன்படி அடியேன் வெளியூர் பாடசாலைக்கு போகும்போது உங்களில் ஒரு சிறந்த மாணவனை என்னுடன் அழைத்துச் செல்ல திட்டமிட்டுள்ளேன். அந்த மாணவன் யார் என்பதை கூடிய விரைவில் அறிவிப்பேன். சரி, இன்று நடத்திய பாடங்களை நினைவுபடுத்திக் கொண்டிருங்கள். நான் சிறிது நேரத்தில் வந்துவிடுகிறேன். நம் குருநாதர் சொன்னதை கவனித்தீர்களா? ஆமாம், கவனித்தோம். அதற்கென்ன இப்போது? நம் குருநாதர் என்ன சொன்னார்? நான் வெளியூருக்கு பாடம் போதிக்க செல்லும் போது கூடவே ஒரு சிறந்த மாணவனை அழைத்து செல்ல போவதாக கூறினாரே, அது யாராக இருக்கும் தெரியுமா? நிச்சயம் நான் இல்லை. அப்படி என்றால் நீயும் இல்லை. நாவை அடக்கு. அதில்லை சாரங்கா. நம் குருநாதர் சிறந்த மாணவர் என்று குறிப்பிட்டார். அதனால்தான். போதும் போதும், உங்களுக்குள் வாக்குவாதம். நம் குருநாதர் புறப்படும் போது என்னை அழைத்து செல்கையில் அனைவருக்கும் தெரிய போகிறது. ஓ, அப்படி ஒரு நினைவு இருக்கிறதா உனக்கு? நினைப்பு மட்டுமல்ல, மூத்த மாணவன் என்ற சிறப்பும் உள்ளது. சரியாக சொன்னாய் சக்கரபாணி. மூத்த மாணவனாக இருந்தால் மட்டும் சிறப்பாகி விடுமா என்ன? இதற்கெல்லாம் எங்கிருந்து உனக்கு வாய்ச்சாலம் வருகிறது? பாடத்தை மட்டும் கேட்டால் சத்தமே வராது. ஏனப்பா திருமேனி, ஏன் இவர்களுடன் மல்லுக்கு நிற்கிறாய்? குருநாதர் புறப்படும் நாளன்று அந்த மாணவன் யார் என்பதற்கு விடை கிடைத்து விட போகிறது.